திராவிட முன்னேற்றக் கழகத்தின் குழுவோடு தலைவர் அமைத்துள்ள மக்கள் நீதி மய்யம் குழு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 மக்கள் நீதி மய்யம் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு எவ்வாறு பலம் சேர்க்கப் போகிறது என்பதை தரவுகள் அனைத்து டேட்டா எல்லாம் வச்சு கொடுத்துருக்குறோம். ஒரு நீண்ட உரையாடலாக போயிட்டு இருந்தது. அனுபவம் வாய்ந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அண்ணன்மார்கள் எல்லாம் கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் கேட்டு அறிந்தார்கள், டேட்டாவை தீவிரமாக ஆராய்ந்தார்கள். எல்லாம் நாங்கள் கொடுத்த தரவுகள் எல்லாத்தையும் பார்த்தாங்க. இந்த தரவுகள் எல்லாம் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய தரவுகள் தான். அதை எல்லாத்தையும் நாங்களும் மீண்டும் அவர்கள்ட்ட கொடுத்து எல்லாம் பேசினோம். அவங்க தலைமை நம்ம முதலமைச்சர் ஐயா பார்வைக்கு கொண்டு செல்வதாக கூறியிருக்கிறார்கள். அதே போன்று எங்கள் தலைவர் வழிகாட்டுதல் கொடுத்ததின்படி இன்றைக்கி எல்லாத்தையும் நாங்கள் இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறோம். தரவுகள் எல்லாம் வருங்காலங்களில் அடுத்த கட்ட நடவடிக்கை என்னங்கிறது முடிவுகள் எல்லாம் தெரிய இருக்கிறது. இதெல்லாம் இப்போ உடனே எத்தனை தொகுதியில், இது ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தை தான். இதில் எத்தனை தொகுதிகள் நீங்கள் கொடுத்துருக்கீங்கிறத எல்லாம் இங்கே நான் பொது வழியில் இப்போதைக்கு தெரியப்படுத்த வேண்டியது இல்லை. கோழி அடைகாப்பது போன்று அந்த தாய்மை உள்ளத்தோடு நாங்கள் எல்லாம் இதை அடைகாத்து கொண்டு வருகிறோம். குஞ்சு பொறித்து வரும்போது உங்களுக்கு எத்தனை தொகுதிகள் என்று தெரியும். ஆமா, அதுல இந்த கூட்டணிக்கு மக்கள் நீதி மய்யம் எவ்வாறு பலம் சேர்க்க போகிறது திமுக தலைமையிலான கூட்டணிக்கு என்பதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறோம். 200 தொகுதிகளுக்கு மேல திராவிட முன்னேற்றக் கழகம் தலைமையிலான கூட்டணி வெற்றி வாய்ப்புகள் குறித்து எல்லாத்தையும் பேசியிருக்கிறோம். இதுல சுயநலமற்று நாங்க பேசியிருக்கிறோம். இது அது எல்லாம் நீங்க என்ன கேட்டீங்க? அது எல்லாம் வரக்கூடிய பேச்சுவார்த்தை அடுத்த கட்டத்தில் தெரியப்படுத்த இருக்கிறோம். ரொம்ப நன்றி சார். தரவுகள் எல்லாம் கொடுத்து பேசியிருக்கிறோம். மக்கள் நீதி மய்யம் எங்கெல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி இருக்குது, வெற்றி வாய்ப்புகள் இருக்குது, திமுகவுக்கு நாங்கள் எப்படிலாம் பலம் சேர்க்க போகிறோம், கூட்டணிக்கு எப்படி பலம் சேர்க்க போகிறோம் என்பதை பற்றி தொகுதி வாரியாக நாங்கள் பிரித்து பேசியிருக்கோம். ரொம்ப